இந்தியா இங்கிலாந்து முதல் டெஸ்ட் வந்துட்டு ட்ராவை நோக்கி பயணிச்சது. பட் ஒரே பந்தில் இங்கிலாண்டை முட்டாளாக்கியிருக்காரு பும்ரா என்றே சொல்லாங்க. அப்படி ஒரு தரமான செய்கை, தரமான பந்து. அந்த ஒரு பந்தில் கிரிக்கெட் வரலாற்றில் இப்படி டெஸ்ட்டில் எந்த ஒரு நிகழ்வுமே நடந்தது கிடையாதுங்க. அப்படி ஒரு நிகழ்வை செஞ்சு செய்கை பண்ணியிருக்காங்க டீம் இந்தியா. இதற்கு கேப்டன் வந்துட்டு சம்மதிக்கணும். அவரும் வந்துட்டு ஓகே பண்ணதுனால தான் ஒட்டுமொத்த இங்கிலாந்து பேட்ஸ்மேன்களை ஒரே பந்தில் முட்டாளாக்குனார் என்றே சொல்லாங்க பும்ரா. அதுதான் கேமோட டேர்னிங் பாயிண்ட் என்றே சொல்லலாங்க. நீங்கள் மேட்ச் பார்த்துருந்தீங்கன்னா தெரியும். சிலர் வந்துட்டு டெஸ்ட் பார்க்க மாட்டீங்க, பட் பார்த்துருந்தீங்கன்னா பிரமிச்சு போயிருப்பீங்க. அக்தரா வந்துட்டு பும்ரா மாறினார் என்றே சொல்லாங்க. பட் அக்தர் கூட அந்தளவுக்கு கீப்பரை நிறுத்தியிருக்க மாட்டார். ஆனால் இவர் வந்துட்டு ஒரு டிஃப்ரெண்ட் மூவ் பண்ணார். ரோஹித் சர்மாவும் ஓகே பண்ணார். அதாவது சைக்காலஜி ரீதியாக பேட்ஸ்மேன் ஃபோக்கஸை திருப்ப. ஓகேவா, உங்களுக்கே தெரியும் இங்கிலாந்து டீமோட ஒரு முதுகெலும்புனா ஜோ ரூட் தாங்க. அதுக்கப்புறம் இப்போ ரீசனாக ஒரு சமீபத்தில் செம்ம ஃபார்மில் இருக்கார் டக்கீட். அவரும் பார்த்தீங்கன்னா செம்மையாக ப்ளே பண்ணுவார். 47 ரன் அடிச்சிருந்தார் செகண்ட் இன்னிங்ஸ். அவரும் ஜோ ரூட்டும் ஸ்ட்ரைக்கில் நிற்கும்போது என்னங்க சொல்கிறது, ஓரளவுக்கு மேட்ச் ட்ராவை நோக்கி பயணிக்கிற மாதிரி தான் இருந்தது. ஏன்னா இவரும் ஒலிபாப் அவரும் 148 ரன் அடித்தார். ஜோ ரூட் நின்னா உங்களுக்கே தெரியும் டெஃபினட்டாக ஒரு 100-150 ரன் அடிச்சிருவார். ஸ்பின்னரை வேற லெவல் அட்டாக் பண்ணக்கூடியவர். ஓகேவா, இந்திய கண்டிஷனில். இந்த நிலையில் ரோஹித் சர்மா அவரோட மைண்ட் செட்டை திருப்ப என்ன பண்ணார்னா, அதாவது பும்ராவும் ரோஹித் சர்மாவும் சேர்ந்து தான் அந்த பிளான் பண்ணாங்க. கீப்பரை முதன் முறையாக டெஸ்ட் கிரிக்கெட் வரலாற்றில் கீப்பர் வழக்கம் போல் நிற்கிற இடத்துல நிறுத்தாமல் பேக்கில் 4 லைன் இருக்கும் இல்லையா, அங்கே நிறுத்தினாருங்க. இவரும் 4 லைன்லேருந்து பும்ரா வேகமாக ஓடி வந்து போட்டாருங்க. மினிமம் 152, 155, 154 இந்த வேகத்தில் போட்டார். டெஸ்ட் கிரிக்கெட் வரலாற்றில் இப்படி யாருமே கீப்பரை 4 லைனில் நிப்பாட்டினது கிடையாது. அதே மாதிரி 4 லைன்லேருந்து வந்து பவுலிங் போட்டதுமே கிடையாது. இந்த 2 விஷயத்தை பண்ணி இங்கிலாந்து பேட்ஸ்மேன்களை முட்டாளாக்குனாருங்க பும்ரா. இது ரோஹித் சர்மாவோட பிளானும் கூட. ஓகேவா, என்னடா பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜோ ரூட்டும் சரி இங்கிலாந்து பேட்ஸ்மேன்களும் சரி திணறிட்டாங்க. அதுவரை விக்கெட்டே விழுகலைங்க. அஸ்வின் ஒரு விக்கெட் எடுத்தார். அதுக்கப்புறம் கொஞ்சம் ஸ்டாண்ட் பண்ணாங்க அந்த டக்கீட்டும் ஜோ ரூட்டும். இவர் அந்த 4 லைன்லேருந்து ஓடி வந்தார் பார்த்தீங்களா, ஓடி வந்து கீப்பர் அங்கே நிப்பாட்டினாங்க இல்லையா, அங்கேயே இவங்க மைண்ட் செட் செதறிடுச்சு. இங்கிலாந்து பேட்ஸ்மேன்கள் மைண்ட் செட்டு. ஜோ ரூட்டுக்கும் குச்சி பறந்துருச்சு. அண்டு டக்கீட்டும் என்னங்க சொல்கிறது, மிடில் ஸ்டிக் வந்துட்டு பறந்தது என்றே சொல்லலாம். இப்படி ஒரு டிஃப்ரெண்ட் ஸ்ட்ராட்டஜி பண்ணி டெஸ்ட் கிரிக்கெட் வரலாற்றில், ஏன்னா அக்தர் தான் எக்ஸ்பிரஷன் சொல்லுவாங்க இல்லையா, அவர் ஓடிஐ ஃபார்மெட்டில் தான் கீப்பரை வந்துட்டு 4 லைனில் நிப்பாட்டி அவரும் 4 லைன்லேருந்து ஓடி வந்து போடுவார். அந்த ஃபார்முலாவை டெஸ்ட் ஃபார்மெட்டில், அதாவது ஒரு அஸ்திரமாக பயன்படுத்தி இங்கிலாந்து 2 பேட்ஸ்மேன்களை தூண் பேட்ஸ்மேன்களை முட்டாளாக்கி, ஏன்னா இவங்க 2 பேர் நின்றுருந்தால் ட்ராவை நோக்கி போயிருக்கும். ஏன்னா அவங்க வந்துட்டு 126 வந்துட்டு லீடு வச்சிட்டாங்க. டே 3 கம்ப்ளீட் ஆகும்போது ஒலிபாப் ஸ்ட்ரைக்கில் இருக்காருங்க. நாளைக்கு ஒரு 100 ரன் 150 ரன் அடிச்சிருந்தாங்கன்னு வைங்களேன், இந்த மேட்ச் வந்துட்டு கிரிட்டிக்கலாக போயிருக்கும். பட் அவங்க 2 பேர் விக்கெட் அப்படி டிஃப்ரெண்ட் திங்கிங் பண்ணி எடுத்ததுனால தான் இனிமேல் 4 விக்கெட் தாங்க இருக்குது. 4 விக்கெட் என்ன ஒரு 200-220 ரன் அடிப்பாங்கன்னு வைங்களேன், இந்தியா வந்துட்டு ஈஸியாக சேஸ் பண்ணிட்டு போயிடுவாங்க. ஓகேவா, அதாவது முதல் டெஸ்ட்டை வின் பண்ணிடுவாங்க. இந்த வெற்றிக்கு மிகப்பெரிய காரணம் அந்த பும்ராவும் ரோஹித் சர்மாவும் டிஃப்ரெண்ட்டாக சிந்திச்சாங்க இல்லையா, அதுதான் ஒரு மிகப்பெரிய திருப்பத்தை ஏற்படுத்தியது என்றே சொல்லலாம். இந்த மேட்ச் முடிஞ்ச பிறகு பும்ராவும் ரோஹித் சர்மாவும் அதை குறித்து பேசினாங்க என்பது குறிப்பிடத்தக்கது. இங்கிலாந்து கேப்டனே இப்படி ஒரு ஸ்ட்ராட்டஜியை வந்துட்டு நாங்கள் எதிரே பார்க்கல. ஜோ ரூட்டுமே மென்ஷன் பண்ணியிருக்காரு. இதில் தான் நாங்கள் கொலாப்ஸ் ஆகிட்டு விக்கெட்டை பறி கொடுத்தோம் என்றும் அவங்களும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க என்பது குறிப்பிடத்தக்கதுங்க.